அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 22:11. உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. நம்முடைய ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கி பிரியமானவர்களே, நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தை கவனித்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கலாம், ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் வீடு கட்டி கொண்டிருக்கலாம். எந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன்னு சொல்லி தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். ஸோ பிரியமானவர்களை, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனோடு கர்த்தர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையானாலும், போத்திபார் வீட்டில் இருக்கும்போதும் சரி, சிறைச்சாலையில் இருக்கும்போதும் சரி, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை போத்திபாரும் கண்டான், சிறைச்சாலை தலைவனும் கண்டான். அந்த அளவுக்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த வனாந்தரத்திலே மேகஸ்தம்பம், இரவிலே வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததினால் அந்த வனாந்தரத்திலே எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவர்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகலை, அவர்களுடைய வஸ்திரம் பழசா போகலை, அவர்களுடைய பசிக்கு உணவாக மன்னாவை கொடுத்தார், தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அவங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், யாருமே என் கூட இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தனிமையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட அதிகமாய் நண்பனை போல நம்மோடு கூட வருகிற தேவன். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கலாம், உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சி நிற்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறதுனால் தேவன் செய்கிற கிரியைகள் ஆச்சரியமானதாக இருக்கும். ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும், நீங்கள் தொடங்கின ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும், நீங்கள் நிறைய நேரங்களில் நினைக்கலாம், ஒரு காரியத்தை தொடங்கியிருக்கோம், அதை முடிக்க முடியலையே. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை பேசியிருப்பீங்க, அதை முடிக்கக்கூடிய திராணி இல்லாமல் இருக்கலாம். அதே போல் பிள்ளைகளை படிப்பில் சேர்த்துருப்பீங்க, ஃபீஸ் கட்டுவதற்கு எனக்கு பணம் இல்லை, ரெடி பண்ண முடியலன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை மறந்து போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை பலப்படுத்துவார். நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்துவார். அன்றைக்கு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னார். அவன் ஆலைக்கு சமீபமாய் மீதியானிற்கு பயந்து போரடித்து கொண்டிருக்கும் போது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களுக்காக நீங்கள் பயந்து ஒதுங்கி இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், உயர்வுக்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற அத்தனை காரியங்களிலும் அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படி நீர் கூட இருந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும்
ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தி கொடுப்பார். காட் bless you. அன்பின்